பொதுவாக கிரெடிட் கார்டில் நாம் செய்யும் தவறுகள் தான் இழப்புக்கு முக்கிய காரணமாக மாறுகின்றன. கடன் அட்டைகளில் செய்யக்கூடாதது என்ன என்பது இன்றைய நாணய பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். பொதுவா கிரெடிட் கார்டுல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மளுடைய இழப்புக்கு மிக முக்கிய காரணமா மாறுது. அதுல நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு பிறந்த தேதியோ அல்லது பிறந்த ஆண்டையோ கிரெடிட் கார்டு பாஸ்வேர்டா வைக்கிறது. அதை எப்பயுமே செய்ய வேண்டாம். இன்னைக்கு தகவல்கள் எளிமையா கிடைக்கக்கூடிய பட்சத்துல பிறந்த தேதியையும் ஆண்டையும் நீங்க பாஸ்வேர்டா வச்சா உங்களோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்தது இணையதளத்துல செலவு செய்யும் போது அந்த இணையதளம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்றத கவனிக்கணும். அது எப்படி அப்படின்னா, அந்த மேல நீங்க இணையதளத்துடைய பேர் அடிக்கிற அந்த URL HTTP இருக்கா அல்லது HTTPS அப்படின்னு இருக்கா அப்படின்றத கவனிக்கணும். HTTPS அப்படின்னு இருந்தா அது பாதுகாப்பானது. அதுக்கு அடுத்ததா எக்காரணம் கொண்டும் கிரெடிட் கார்டு தகவல்களை ஒரு இணையதளத்துல சேகரித்து வைக்க வேண்டாம். சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்னு நீங்க பே பண்ணும்போது கேட்கும். அதை எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம். கிரெடிட் கார்டுல நீங்க என்னென்ன வகையான செலவுகள் செய்வீங்க, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே முடிவு பண்ணுங்க. உதாரணமா, நான் கடையில போய் ஸ்வைப் பண்ணுவேன், இல்ல ஆன்லைன்ல பொருட்கள் வாங்க தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா இந்த 2-3 விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் லாகின்ல போய் சர்வதேச பரிவர்த்தனை இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ், ஏடிஎம்ல பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, அப்புறம் டேப் பண்ணி பணம் எடுப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வைங்க. தேவைப்படும் போது நீங்க இதை வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். சோ அது ரொம்ப முக்கியம். கடைசியா தெரியாத லிங்க்களை எக்காரணம் கொண்டும் கிளிக் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்றப்போ இதுதான் பேசிக்ஸ்.